உபாகமம் 18:21-22 வரைக்கும் வாசிக்கலாம். அங்கே தீர்க்க தரிசனத்தை குறித்தோ அங்க ஒரு தெளிவான முறையில் சொல்லாத வார்த்தை என்னதென்று, கர்த்தர் சொல்லாத வார்த்தை என்னதென்று, எப்படி அறிவேன் என்று, அது எப்படி அறிவேன் என்று இதயத்தில் சொல்வாயாகில், உன் இருதயத்தில் சொல்வாயாகில். ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லும் காரியம் மறவாமல் நிறைவேறாமலும் போனால் கர்த்தர் சொல்லாத வார்த்தை, அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை, அது தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னால் அவனுக்கு பயப்படாதே என்று சொல்லப்படுகிறது. அப்ப கர்த்தர் சொல்லாத வார்த்தை என்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாக. இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லல, இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லலன்னு நான் எப்படி? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேகர் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனத்தை தேடி தேடி போடுறாங்க. அவன் உண்மையான தீர்க்க தரிசனம் என்னன்னு தெரியல. ஆனா அவன் சொல்லுவான் கர்த்தர் அதை சொல்றாரு இதை சொல்றான்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா இருக்கிறதே தீர்க்க தரிசன வசனம்னா இதுதான் தீர்க்க தரிசன வசனம், இதுதான் ஒண்ணு நடத்தும். அல்லேலூயா. ஆமா, ஒருத்தனை குறிச்சு அக்யூரேட்டா சொல்லுவான் பாருங்க, அது தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அப்ப இங்க தெளிவான முறையிலே சொல்லப்படுகிறது, நீ தீர்க்க தரிசனத்தை எப்படி கண்டுபிடிப்பாய்? நம்மளை குறித்து ஒரு சொல்றது தீர்க்க தரிசனம் தான் உண்மையா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுதான் தெளிவான வார்த்தை. திரும்பி அந்த 21 வாசிங்க. கர்த்தர் சொல்லாத வார்த்தை என்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று சொல்கிறேன். இந்த வார்த்தை இதை கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லுவாங்க. ஆனா இதை கர்த்தர் சொல்லாத வார்த்தை நான் என்ன பண்ணுவேன்? எப்படி அறிவேன்? ஒன்னே ஒன்று சொல்றேன் கேளுங்க. 5 வரத்தையும் கர்த்தர் ஊழியக்காரர்கள் தான் கொடுத்து வைத்திருக்கிறான். புரியுதுங்களா? ஒருத்தன் ஊழியத்துக்கு ஊழிய பாஸ்டர் வராங்க, பாஸ்டருக்கு என்ன பண்றாரு? 5 வரத்தையும். இப்ப ஒவ்வொரு வரமும் உங்களை கொண்டு எப்ப கிரியை செய்யுமோ அப்பதான் கிரியை செய்யும். ஊழியக்காரனை கொண்டு உங்களுக்கு எப்ப தீர்க்க தரிசனம் தேவையோ அன்னைக்கு எச்சரிக்கை சத்தம் வரும். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் என்னைக்கு உங்களை சுவிசேஷம் தேவையோ அன்னைக்கு உங்க வீட்டுக்கு சுவிசேஷம் தான் பண்ணணும். ஊழியக்காரனை கொண்டு வரும். சபையில இருக்கிற நீங்க யாருன்னா, ஒருவேளை கர்த்தர் உங்களை கொண்டு ஊழியக்காரனாக எழுப்ப சித்த வைத்திருந்தால் அந்த 5 வரங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். ஒருவேளை கர்த்தர் என்ன பண்றாரு? ஒருவரை மாத்திரம் குறித்து ஒரு சுவிசேஷனா பயன்படுத்த சித்தமா இருந்தால் சுவிசேஷனாய் பயன்படுத்துவார். ஒருவனை அப்போஸ்தலனாய் பயன்படுத்த சித்தமா இருந்தால் அப்போஸ்தலனாய் பயன்படுத்துவார். ஒருவனை தீர்க்கதரிசியாய் பயன்படுத்த சித்தமா இருந்தால் தீர்க்கதரிசியாய் பயன்படுத்துவார். இன்னொன்னு பைபிள் டீச்சராக பயன்படுத்த சித்தமா இருந்தா நிச்சயமா பயன்படுத்துவார். ஒரு நிலை சொல்லுங்க. ஆனால் 5 வரையிலும் ஊழியக்காரரை கொண்டு கிரியை செய்யும். ஊழியக்காரன் ஊழியத்தின் அழைக்கப்பட்டனை கொண்டு 5 வரமும் பண்ணும் கிரியை செய்யும். ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த தீர்க்க தரிசனம் வர ஊழியக்காரரை கொண்டு வெளிக்கொண்டு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, இத்தனை நாளா அவங்க பாஸ்டர் இருக்கிறாரு, இந்த காரியத்தை குறித்து நாங்கள் வெளிப்படுத்தலையா? அவர் என்னைக்கு உங்களை குறித்து வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார் அன்னைக்கு தீர்க்க தரிசன கர்த்தர் வரைக்கும் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் 22வது வசனத்தை தெளிவாய் கத்துறாங்க. ஏன்னா ஒரு கேள்விகளுக்கு பதில் நீங்க எங்கேயும் தேடி போக தேவையில்ல, இந்த வசனத்தை கொண்டே கர்த்தர் பதில் கொடுப்பார். அப்ப 22வது வசனம் சொல்லுகிறது, ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலோ நிறைவேறாமல் போனால். திரும்பி பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும், கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவாரம் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஒரு காரியம் நிறைவேறினா அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. ஏன்னா சுயத்துல இருந்து எடுத்து பேசுறான். ஒரு அலையிலே சொல்லுங்க. எதுல சொல்றோம்? சுயத்துல இருந்து. ஆனா அதுவே பார்க்கும்போது அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தில் சொன்னார். வாசிங்க, அது கீழே வாசிங்க. அந்த தீர்க்கதரிசி துணிகரத்தினால் சொன்னால் அதுக்கு நீ என்ன பண்ணாத? பயப்படாத. உடனே சொல்லுங்க. அப்ப எதுக்கும் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். உடனே சொன்னார். ஆனா சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலை
ஒவ்வொரு ஒரு வார்த்தையும் அந்த தரையில விழுந்து போகாதபடி சாமுவேலோட கர்த்தர் பேசிட்டே இருந்தாரு. சாமுவேல் தீர்க்கதரிசனத்தை உரைத்துக் கொண்டே இருந்தார். ஒரு அலையில சொல்லாமே அப்ப என்ன பண்ணாலும் வார்த்தை உண்டு என்ன பண்ண வேஸ்ட கீழே விடல. அவன் வாயில இந்த தீர்க்கதரிசனம் பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா கர்த்தர் யாரோட இருந்தார்? சாமுவேலோட இருந்தார். அதே தேவன் உங்களோடு இருந்தார். உங்களை கொண்டு அநேக வல்லமையான காரியத்தை செய்வார். உங்க வியாபாரத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்க பிசினஸ் கர்த்தர் பெருக பண்ணுவார். அது எந்த இடத்துல வேலை செய்யோ அங்கே கர்த்தர் உங்களுக்கு உயர்வை வைத்திருக்கிறார், ப்ரமோஷன் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இருக்கிற ஸ்தலத்துல கர்த்தர் உங்களை கூட பெரிய காரியம் செய்வார். உங்க ஊர்ல நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தர் வைத்திருப்பார். ஏன்னா உங்க ஊருக்கு நீங்க தான் தீர்க்கதரிசி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையில தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்க ஊருக்கு கர்த்தர் யாரை வைத்திருக்காரு? உங்களை ஒரு தீர்க்கதரிசியை வைத்திருக்கிறார். சொல்லுங்க.